வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், ஆல் கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன். ஓகே, ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன். ஓகே, சரி, என்ன தகவல் அப்படின்னா, யூகே இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அடுத்து யூஎஸ்ஏ இந்தியாவை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதில் தான் எரர். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே தோதாக மாட்டாங்க. ஓகே, அதனால் யூஎஸ்ஏலேருந்து என்டர் ஒர்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரஷ்யா. ஓகே, இனிமேல் நிரந்தரமாக ரஷ்யா தான். ஓகே, யூஎஸ்ஏ தோதாகாது. அடுத்து யூஎஸ்ஏ சார்பாக கொடுக்கப்பட்ட எல்லா கவர்மெண்ட் ஃபண்டுமே கேன்சல். ஓகே, நாங்கள் மறுபடியும் என்ன எதுன்னு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஏதோ தொகை கொடுக்குறதா இருந்தால் போது பார்க்குறோம். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ சிட்டிசன்ஸ் அங்கே எல்லாருக்குமே ரெசிடென்ஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு டேக்ஸ் ஆனது 2-3 மடங்கு அதிகமாகும். உங்களுக்கு மட்டும் டேக்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னா உங்கள் யூஎஸ்ஏ டாலர் மதிப்பு உயர்ந்திருக்கு. அதனால் நீங்கள் எது எடுத்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, உங்களோட ரெசிடென்சி கார்டு, உங்கள் பாஸ்போர்ட்டு யூஎஸ்ஏ சிட்டிசன்ஸுக்கு மட்டும் 2 மடங்குலேருந்து 3 மடங்கு டேக்ஸ் அதிகம். ஓகே, அடுத்து இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் ஆனது எப்படி கிழக்கித்தியத்துக்கு அறிமுகம் அப்படின்னா, யூரோப்பிலேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் யூகேலேருந்து வந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து தான் நமக்கு இங்கிலீஷ். ஓகே, அதனால் இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஏபிசிடி அந்த வார்த்தையானது, இந்த இங்கிலீஷ் லெட்டரானது, இந்த இங்கிலீஷ் மொழியானது நமக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா யூகே சிஸ்டத்தில் தான் அறிமுகம். ஓகே, பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறதே கூட யூகே இங்கிலீஷ் தான். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏக்குன்னு ஒரு இங்கிலீஷு அப்படின்றது அது ஒரு வட்டார மொழி மாதிரி. யூஎஸ்ஏக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது. ஒரு ஆதிவாசிங்களாக எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யூரோப்பில் இந்தியாவை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு வழி மாதிரி யூஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் துன்புறுத்தி அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சூழ்நிலையில் தங்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு வரலாறும் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது, பண்பாடு கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. இப்போ யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இத்தாலியிலேருந்து கொஞ்சம் பேரும், யூகேலேருந்து கொஞ்சம் பேரும், யூரோப்லேருந்து கொஞ்சம் பேரும், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. யூஎஸ்ஏக்குன்னே ஒரு தனியான ஒரு பாரம்பரியம், கலாச்சாரம் அப்படின்றது கிடையாது. ஓகே, அதனால் யூஎஸ்ஏக்குன்னு எதுவுமே நம்ம சொந்தம் கொண்டாடுறதுன்றது தோதாகாது. ஓகே, ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு தகவல் இருக்குது. கர்நாடகா கரன்சி அந்த டிஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு பதில் கேஏ, கர்நாடகா அப்படின்றது தான் முதல் லெட்டரும் கடைசி லெட்டரும் கேஏ அப்படின்றது தான் இனிமேல் கரன்சி. ஓகே, ஏன் அப்படின்னா கர்நாடகா அப்படின்றது ஒரு தனித்துவமான ஒரு தனி நாடாக திகழணும். எந்த ஒரு நாட்டையும் சாராமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்பு இருக்குது. அதுதான் எனக்கு தேவை. ஓகே, அந்த ஒரு சுதந்திர நிலையில் நிறைய விஷயம் தோதாகுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த ராஷ்மிகா அவங்க ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் எரர் தான். ஓகே, சரி, இப்போ அவங்க விஜய் தேவகொண்டரை திருமணம் செஞ்சுக்கிறதுலன்றது அது அவங்களோட விருப்பம். ஓகே, ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா கெமிஸ்ட்ரி மாறிடும், ஆரா மாறிடும், எல்லா விஷயமே ஃப்ரீக்வன்சி மாறிடும். அதனால் நமக்கு தோதாகாது. அதனால் நம்ம ஏன் பட்ஜெட்டு காசு செலவு செஞ்சு அதுக்கப்புறமும் ஒரு எரர் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையணும். அதனால் அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்கவுங்க அமைச்சிக்கிறாங்க. ஓகே, அதனால தான். ஓகே, அடுத்து தேவகொண்டார் அவர் ஒரு அக்ரிமெண்ட் டீலிங் தகவல் சொன்னால் அப்படியே நான் அவர் தோதாகலை. அதனால தான் நம்ம ஆக்டர் விஜயை தேர்ந்தெடுத்தோம். ஓகே, சரி, அதுதான், அவ்வளோதான் கர்நாடகா ஸ்டேட்டஸ். ஓகே, கர்நாடகான்னு பொறுத்தவரையும் க்யூன்னு யாராவது நியமித்தோம் அப்படின்னா
அது தோதாக மாட்டேங்குது. ஓகே, அதனால தான் அந்த நாட்டுக்கு ராஜா மட்டும் போதும், ராணி தேவை கிடையாது. ஓகே, சரி. அடுத்து கேரளா டிஸ்கஷன். கேரளா பொறுத்தவரைக்கும் கேடிஎஸ் அப்படின்றதான் கரன்சி சிம்பிள். அதை நம்ம மாற்ற போகிறோம். அது மாற்றிட்டு என்னுடைய நேமோட முதல் லெட்டரும் என்னுடைய நேமோட கடைசி லெட்டரும் சேர்த்து டிஎன். ஓகே, அதுதான் இனிமேல் கேரளாவோட கரன்சி சிம்பிள். ஓகே, சரி. கேரளாவும் ஒரு தனித்துவமான ஒரு நன்னாடு தான். ஓகே, சரி. அதனால் யூஎஸ்ஏக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இனிமேல் கிடையாது. ஓகே, சரி. அடுத்த தகவல், யூஎஸ்ஏல சிசி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் புக் பண்ணியிருந்தேன். அந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸில் தான் ரெடி செஞ்சு கேம் விளாட்ற மாதிரியான ஒரு நிலையில் புக் பண்ணியிருந்தேன். அது கேன்சல். அந்த சிசி ப்ளஸ் கேம் ஆனது ஆப்பிள் கம்பெனிக்கு கேமாக புக் பண்ணுறோம். ஓகே, அது இல்லாமல் இந்த எப்ஸ்டின் ஃபைல் அப்படின்னு சொன்னதுனால இந்த பில்கேட்ஸு அவங்கெல்லாம் கொஞ்சம் எரர் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் இவங்களை காப்பாற்றின திரும்ப என்னையே எரர் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அந்த எப்ஸ்டின் ஃபைலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு நான் ஆதரவும் தர போகிறதில்ல, எதிர்க்கவும் போகிறதில்ல. ஓகே, அது பொதுநிலையும் மனசாட்சியோட நிலையில் செயல்படட்டும். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் லுக் பை சோன் யூஎஸ்ஏ ஸ்டுடியோ டிஸ்கஷன். அதாவது ஒரு டைரக்டரு மூவியில் புக் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பணிவு வேணும், பண்பு வேணும். நான் வேணால் ஒரு மூவி புக் பண்ணுறேன், ஆனால் அந்த மூவிக்கு லுக் பேஷனுக்கு நான் சம்பளம் தர மாட்டேன். வேணால் ஒரு பாதி சம்பளம் தருவேன், சம்பளம் கிடையாது. ஆல்ரெடி புக் பண்ண எல்லா மூவிஸுக்குமே லுக் பேஷனை பொறுத்த வரைக்கும் பாதி சம்பளம் தான். விருப்பப்பட்டால் வந்து படம் எடுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. நீங்களாம் தேவையே கிடையாது எனக்கெல்லாம். ஓகே, அடுத்து இந்த பென்டென் எபிசோட்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஆல்ரெடி புக் பண்ண எபிசோட்ஸே போதும். அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன எதுன்னு போது பார்த்துக்கலாம். பென்டென் எபிசோடும் தேவையே கிடையாது எனக்கெல்லாம். ஓகே, யூஎஸ்ஏலேருந்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, சரி. அடுத்த தகவல், யூஎஸ்ஏ சோப்பனாங்கி வச்சு தோது பார்க்குது. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சோப்பனாங்கியால் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, வர முடியாது. அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, அது எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் நாங்கள் வச்சுருக்கன்றது கூட தெரியாமல் அதை வச்சு தோது பார்க்குறீங்க. தோதாகாது. ஓகே, அடுத்து யூஎஸ்ஏல ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். 0 டைமென்ஷன்லேருந்து 11 டைமென்ஷன் வரைக்கும் மூவி. அந்த மூவிஸ் எல்லாமே ரஷ்யா ஸ்டுடியோவில் புக் பண்ணுறேன். ஓகே, யூஎஸ்ஏ ஸ்டுடியோ கேன்சல். அதுக்கு பதிலாக அந்த மூவிஸ் உண்டான பட்ஜெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ஸ்டுடியோ. மேக்ஸிமம் யூஎஸ்ஏ ஸ்டுடியோவில் புக் பண்ண எல்லா மூவிஸும், ட்ராமாஸும், அனிமேஷனும், மூவிஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரஷ்யா ஸ்டுடியோ சார்ந்து தான் இனிமேல் செயல்படும். ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ரோபோட்டிக் சிஸ்டம் மாதிரி தான். அங்கே நம்ம போயிட்டு உணர்வு, பாசம், அன்பு அப்படின்னா சொன்னால் புரியாது. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் என்னையே ஏற்படுத்துகிறீங்க. சரி, இனிமேல் யூஎஸ்ஏல கிறிஸ்மஸ்ஸு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எதையுமே எதிர்பார்த்துறாதீங்க. இனிமேல் யூஎஸ்ஏ ஆனது பாலைவனம் மாதிரி தான் மாறப்போகுது. ஓகே, அதுதான் விதி. ஓகே, மற்றபடி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏதோ தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல்,